Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி தக்காளி குர்மா. இது எப்படி ஈஸியா குயிக்கா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு 2-3 பீஸ் தேங்காவை சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய் 2, 1 ஸ்பூன் சோம்பு. இந்த மூணையும் நம்ம தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு வச்சிரலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ நான் அடுப்பில் பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் பிரிஞ்சி இலை 1, 2 பட்டை, 2 கிராம்பு, இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 4 பூண்டை நல்லா தட்டி இதில் போட்டுருங்க. பூண்டை எப்போதுமே முழுசாக போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை உரித்து முழுசாக இதிலேயே போட்டுடலாம். கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி முழுசாகவே போட்டுருங்க. வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நம்ம மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். நம்ம இதில் எந்த காய்கறியும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். சில நேரம் வீட்டில் காய்கறி இல்லைன்னா நம்ம இதை வச்சே குருமா வச்சிடலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. சப்போஸ் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். இப்போ மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கழுவி இதிலேயே ஊற்றிடலாம். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், நம்மளோட குருமா ரெடி ஆகிடும். தேங்காய் மசாலா அரைக்க ஒரு 5 நிமிஷம், இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க 5 நிமிஷம், 10 நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி, பூரி, இடியாப்பம், சப்பாத்திக்கெலாம் இந்த தக்காளி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ கொதிச்சோன்னு நல்லா எண்ணெய் படர்ந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.